இன்று என் வேலையெல்லாம் முடித்த பிறகு நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். எனக்கு உடனே படுக்கையில் விழுந்து தூங்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் என் கணவர் இன்றே விருந்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் நண்பர்கள் இன்றிரவு நம் வீட்டிற்கு வருகிறார்கள், அவர்கள் இங்கே இரவு பிரார்த்தனை செய்வார்கள் என்றார். என் கணவரின் பேச்சை கேட்டு நான் அமைதியாகிவிட்டேன். எனக்கு மிகவும் சோர்வாக இருந்தது. நாள் முழுவதும் கடினமாக உழைத்தது போல் இருந்தது. என் இதயம் நான் படுக்கையில் இருந்து எழுந்திருக்கவே விரும்பவில்லை. ஆனால் சிறிதளவு தவறு நடந்தாலும் என் கணவர் என்னை பற்றி யோசிக்கவே மாட்டார். அவர் தனது நண்பர்களுடன் வெளியே செல்வார் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் என் முதுகு வலியை பொருட்படுத்தாமல் சமையலறைக்குள் வந்துவிட்டேன். என் கணவருக்கும் அவரது நண்பர்களுக்கும் மட்டன் பிரியாணி மிகவும் பிடித்திருந்தது. முதலில் நான் இறைச்சியை அடுப்பில் வைத்து சமைக்கிறேன். பின்னர் நான் விருந்து உணவு சமைக்க ஆரம்பித்திருந்தேன். நான் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கும் போது எல்லாம் சரியான நேரத்தில் தயாராக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனாலும் பாத்திரங்களை நானே கழுவ முடிவு செய்திருந்தேன். அதன் பிறகு நான் என்னுடைய அறைக்கு வந்ததும் படுக்கையில் விழுந்தவுடன் தூங்கிவிட்டேன். நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய நண்பர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் வரவேற்பறையில் இருந்தார்கள். இப்போது அவர்கள் அனைவரும் இரவு முழுவதும் விழித்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். அதிகாலையில் எழுந்திருப்பதில் எனக்கு எந்த பதற்றமும் இல்லை. என் கணவர் தினமும் அதிகாலை நேரத்தில் என்னை எழுப்புவார். இப்போது நான் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கினேன். பின்னர் நேரமாகிவிட்டது. நான் சீக்கிரமே என் படுக்கையில் இருந்து எழுந்து சமையலறையில் அவர்கள் அனைவருக்கும் உணவு தயாரிக்க தொடங்கினேன். அவர்கள் அனைவரும் வெளியே ஹாலில் அமர்ந்திருந்தனர். நான் அவர்களுக்கான உணவை அங்கேயே வைத்திருந்தேன். அவர்கள் ஒவ்வொருவரும் நகைச்சுவைகளை சொல்லிக் கொண்டே சத்தமாக சிரித்தனர். என்னையும் நகைச்சுவையில் சேர்த்து கொண்டனர். அவர்கள் சொன்ன எல்லாவற்றுக்கும் நான் வெட்கத்தால் ஆம் என்று பதிலளித்தேன். ஆனால் எனக்கு அப்படிப்பட்டவர்கள் பிடிக்கவே இல்லை. நான் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவளாகவும் இருந்தேன். என் கணவரின் இந்த நண்பர்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அடிக்கடி அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்க சொல்வேன். அவர்களுடைய தொடர்பு நல்லதல்ல. நான் இதை அவரிடம் சொல்லும் போதெல்லாம் அவர் எப்போதும் கோபப்படுவார். நீ ஏன் என் நண்பர்களை குறை கூறிக்கொண்டு வருகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் என்னிடம் கூறுவார். இப்போது அவர்கள் என் கணவரிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசும்போது அவர்களின் உரையாடலை கேட்டு நான் வெட்கத்தால் முகம் சிவந்தேன். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர்களுடைய வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. அவர்கள் என் கணவரை பற்றி வெளிப்படையாக கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அவரும் இதையெல்லாம் நகைச்சுவையாக அனுபவித்துக் கொண்டிருந்தார். இது எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. ஒரு மனிதன் எவ்வளவு நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் தன் மனைவியை பற்றி இன்னொரு ஆணிடமிருந்து நகைச்சுவையாக பேசுவதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்பதுதான் அந்த சம்பவம். ஆனால் ஒருவேளை அவர்கள் தங்களுக்குள் அதை நன்கு அறிந்திருக்கலாம். எல்லோரும் மிகவும் சுதந்திரமாக இருந்தார்கள். எல்லோரும் ஒருவருக்கொருவர் இப்படி கேலி செய்து கொண்டிருந்தார்கள். நான் விரைவாக அவர்களுக்கு உணவை பரிமாறினேன். பின்னர் என் அறைக்கு சென்று மீண்டும் தூங்க சென்றேன். என் கணவர் வழக்கத்தை விட சீக்கிரமாக வேலைக்கு செல்ல தொடங்கினார். அவரும் காலையில் சீக்கிரமாக வேலைக்கு செல்வார். அவர் விரைவில் திரும்பி வருவார். போகும்போது அவர் என்னை எழுப்பவே இல்லை. அவர் போன பிறகு நான் தனியாக எழுந்து வீட்டு வேலைகளை செய்வேன். இன்றும் கூட அவர் போன பிறகும் நான் என் அறையில் தூங்கினேன். எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. என் கண்கள் திறந்தன. யாரோ என்னை பார்த்து கொண்டிருப்பது போன்ற உணர்வு. ஒருவரின் பார்வையின் வெப்பம். நான் தூங்கி கொண்டிருக்கும் போது கூட யாரோ ஒருவர் என்னை பார்த்து கொண்டிருப்பது போல உணர முடிந்தது. நான் கண்களை திறந்த போது என் கணவருக்கு பதிலாக அவரின் 6 நண்பர்கள் என் முன் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் கண்களை அகல திறந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏதோ அசம்பாவிதம் நடப்பதாக உணர்ந்ததால் நான் விரைவாக என் துப்பட்டாவை எடுத்து போட்டுக்கொண்டேன். நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். அவர்களை பார்த்தபோது என் கைகளும் கால்களும் என் உடலை விட்டு வெளியேறுவது போல் உணர்ந்தேன். ஒவ்வொருவராக என்னை நோக்கி வர ஆரம்பித்தனர். பின்னர் அவர்கள் சொன்னார்கள், என் பெயர் குமுதா. என் அப்பா ஒரு தினசரி கூலி தொழிலாளி. என் அம்மா மக்களுக்கு துணிகளை தைத்து கொடுப்பாள். என் அக்காவும் என் அம்மாவுடன் சேர்ந்து இந்த வேலையை செய்வாள். அவள்தான்
என் சகோதரிகளுக்கும் இந்த திறமையை புகட்டினாள். எனக்கு இந்த எல்லா விஷயங்களிலும் ஆர்வம் இல்லாவிட்டாலும் நான் எப்போதும் பெரிய கனவுகளை காண பழகிவிட்டேன். நான் படித்து பெரிய அதிகாரி ஆக வேண்டும், பிறகு இது போன்ற சிறிய வேலைகளை செய்ய வேண்டியதில்லை என்பது எப்போதும் என் கனவாக இருந்தது. நான் என் சகோதரிகளிடமும் அம்மாவிடமும் என் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் அவர்கள் என் மீது கோபப்பட்டு, ஒருவர் தனது அந்தஸ்தின்படி கனவு காண வேண்டும், உயர்ந்த கனவுகள் அல்ல என்று கூறுவார்கள். நான் அவர்களின் வார்த்தைகளை ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியே விடுவேன். அதே நேரத்தில் என் 2 சகோதரிகளுக்கும் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் இருந்து திருமணம் செய்ய விருப்பம் வந்தது. அவர்கள் இருவரும் சகோதரர்கள். மேலும் அவர்கள் இருவரும் சொந்தமாக சிறு தொழில் செய்து வந்தனர். சிறிது விசாரணைக்கு பிறகு என் அப்பா இருவருக்கும் சம்மதம் தெரிவித்திருந்தார். பின்னர் சகோதரிகளும் அதே நேரத்தில் திருமணம் செய்து கொண்டனர். இப்போது நான் என் பெற்றோருடன் வீட்டில் தனியாக இருந்தேன். இப்போது வீட்டில் வேறு யாரும் இல்லாததால் வீட்டு வேலைகளையும் நான் செய்ய வேண்டியிருந்தது. பாத்திரங்களை கழுவுவது என் கைகளை கெடுத்துவிடும் என்றும், வெயிலில் வேலை செய்வது என் சருமத்தை கெடுத்துவிடும் என்றும் நான் எப்போதும் பயந்தேன். இதுதான் நான் வேலை செய்யாததற்கு காரணம். ஆனால் அதே நேரத்தில் என் அழகை பற்றி நான் கவலைப்பட்டேன். சில நேரங்களில் என் அம்மா நான் சொன்னதை பார்த்து சிரிப்பாள். சில சமயங்களில் என்னை திட்டுவாள். ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து எனக்காக ஒரு திருமணம் நடக்கும் என்று நினைத்தேன். பிறகு அதேதான் நடந்தது. என்னை திருமணம் செய்து கொண்ட நபர் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்தார். அவருக்கு குடும்பம் இல்லை. அவருக்கு சொந்தமாக தொழில் இருந்தது. அவர் மகிழ்ச்சியான மற்றும் நன்கு வசதியான மக்களில் ஒருவராக கருதப்பட்டார். இதை பற்றி அறிந்ததும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த உறவு என் மனநிலைக்கு எல்லா வகையிலும் பொருந்துகிறது என்பதில் என் அம்மாவும் சமாதானமாக இருந்தாள். நான் இந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று என் அம்மா உறுதியாக நம்பினாள். ஆனால் என் அப்பா இந்த உறவை பற்றி மிகவும் சங்கடமாக இருந்தார். அந்த பையன் ரவுடி போல தெரிகிறான் என்றும், அவனிடம் அவ்வளவு தீவிரம் இல்லை என்றும், அவன் பெண்களை துரத்தி கொண்டே இருப்பதாக கேள்விப்படுவதாகவும் அவர் சொன்னார். அதனால் என்ன, அவனுக்கு நிறைய வசதிகள் இருக்கு. பின்னர் அந்த பையன் வரதட்சணை வாங்க மறுத்து விட்டான். என் வீட்டில் எல்லாம் இருக்கிறது, எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொன்னான். இதை சொல்லி என் அப்பாவுடைய அமைதியின்மையை என் அம்மா தணித்தாள். நான் சிரித்துவிட்டு, அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இது போன்ற உறவுகள் கிடைக்கும் என்றேன். பின்னர் திருமணம் முடிந்து நான் விடைபெற்ற பிறகு இந்த வீட்டிற்கு வந்தேன். அப்போதுதான் அப்பாவின் அமைதியின்மை பெருமளவில் உண்மை என்பதை உணர்ந்தேன். அவர் உண்மையிலேயே ஒரு கவலையற்ற மனிதர். தீவிரம் இந்த மனிதரை ஒருபோதும் தொடவில்லை. அவர் தனது நண்பர்களுடன் மிகவும் நட்பாக இருந்தார். மேலும் தனது நண்பர்களுக்காக தனது உயிரை கொடுக்க தயாராக இருந்தார். ஒருவேளை இதற்கு காரணம் அவர் தனது சொந்த குடும்பத்தில் யாரும் இல்லாததுதான். அவர் தனியாக இருந்தார். அதனால் தான் அவரை சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருந்தது. அவர் அவரது நண்பர்கள் வசிப்பதற்கு ஒரு இடத்தை வைத்திருந்தார். மேலும் அவர்கள் அவரது வீட்டிற்கு வந்து வீட்டை சுற்றி வரிசையாக திரிவார்கள். எனக்கு இது அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஆரம்பத்தில் உங்கள் நண்பர்கள் நம் வீட்டில் என்ன செய்கிறார்கள் என்று என் கணவரிடம் கேட்பேன். நான் சொல்வதை கேட்டு அவர் கோபப்பட்டு, அவர்கள் என் நண்பர்கள் என்று சொல்வார். அவர்கள் வீட்டிற்கு வந்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது? அவர் சொல்வதை கேட்டு நான் எரிச்சல் அடைவேன். உங்கள் நண்பர்கள் வீட்டிற்கு வருவது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் என் பக்கம் 1000 முறை வருகிறார்கள். என் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு இடத்திலும் எட்டி பார்க்கிறார்கள். நான் சமையல் அறையில் இருக்கும் போது அங்கு வருவார்கள். நான் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தால், நான் படுத்து தூங்கும் போது கூட அவர்கள் வந்து என் தலை அருகில் நிற்கிறார்கள். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை என்றேன். இதை கேட்டதும் அவர், கவலைப்படாதே, அவர்களை பற்றி புகார் செய்ய உனக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அவர்கள் உன்னை தனது அண்ணி அல்லது சகோதரி என்று கருதுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் உன்னுடன் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்றார். அவருடைய இந்த வார்த்தைகள் என் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை. ஆரம்பத்தில் இருந்தே என் அப்பா சொன்னதை போலவே என் வீட்டிலும் அதே சூழலை நான் கண்டேன். என் நண்பர்களுக்கும் என்னை போலவே உன் மீது உரிமை உண்டு என்று அவர் சொன்னதை கேட்டபோது நான் சத்தமாக சிரித்தேன். நான் அவருடைய மனைவி. அவருடைய நண்பர்கள் என் மீது எப்படி இவ்வளவு உரிமை வைத்திருக்க முடியும்? நான் இதை அவரிடம் சொல்லும் போது அவர் கோபமாக, திருமணத்திற்கு பிறகு உன் மனைவி
உன்னை எங்களை சந்திக்க விட மாட்டாள், உன்னை எங்களிடமிருந்து விலக்கி வைப்பாள் என்று என் நண்பர்கள் என்னிடம் சொன்னார்கள். அதுதான் நடந்தது. நீ வந்தவுடன் நீ என்னை அவர்களிடமிருந்து விலக்கி வைக்க ஆரம்பித்து விட்டாய் என்று கூறுவார். இதை கேட்ட பிறகு நான் என் தலையை பிடித்துக் கொண்டு இருந்தேன். அவருக்கு புரிய வைப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஒவ்வொரு நாளிலும் அவருடைய நண்பர்கள் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அவர்கள் கண்கள் என்னை நேரடியாக பார்க்கும். அவங்களோட தோற்றத்தை பார்த்து நான் குழப்பமா உணர்ந்தேன். என் கணவர் தன் நண்பர்களோட மாறுற தோற்றத்தை கூட உணரலன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் ஏதாவது சொன்னா அவர் என்னை திட்டுவார். நான் தான் தவறு என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போது இப்படிப்பட்ட ஒருவருடன் என் வாழ்க்கையை எப்படி கழிக்க முடியும் என்று நினைத்து நான் கவலைப்பட்டேன். ஒரு நாள் நான் உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது இன்று ஒரு நண்பர் வீட்டிற்கு வருவதாக என் கணவரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நீ அவருடைய உணவுக்கு நல்ல ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றார். இதை கேட்டதும் நான் பதட்டம் அடைந்தேன். ஆனால் அவர் மீண்டும் புகார் செய்ய தொடங்குவார் என்பதை அறிந்ததால் எதுவும் பேசாமல் இருந்தேன். அதனால்தான் நான் அமைதியாக இருப்பது நல்லது என்று நினைத்தேன். முதலாவதாக அவருடைய நண்பர்களால் நான் நிறைய ஏமாற்றப்பட்டேன். அவர்கள் தினமும் வந்தால் சாப்பிடாமல் போகவே மாட்டார்கள். நான் அவர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறுவேன். அதிக வேலைப்பளுவின் காரணமாக நான் உடல் மெலிந்து பாதி ஆனேன். என் மாமியார் வீட்டில் அதிக உறுப்பினர்கள் இல்லாதது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. நானும் என் கணவர் மட்டும்தான் இருக்கோம். 2 உறுப்பினர்களுக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியும்? ஆனால் என் கனவுகள் எல்லாம் நொறுங்கி போயின. அவருடைய நண்பர்களின் முகாம் எப்போதும் என் தலையில் இருந்தது. அவர்களின் குறும்புகளும் கோபங்களும் ஒருபோதும் முடிவடையவில்லை. சிலர் கபாப் சாப்பிட விரும்பினர், சிலர் மீன் வறுவல் சாப்பிட விரும்பினர். ஒவ்வொருவருக்கும் உணவுக்கான வெவ்வேறு தேவைகள் இருந்தன. நான் அவருடைய நண்பர்களுக்கு எதையும் மறுத்தது என் கணவருக்கு பிடிக்கவில்லை. என் கணவரின் நண்பர்கள் வர வேண்டிய நேரம் வந்தபோது நான் அவர்களுக்கும் ஏற்பாடு செய்தேன். நான் உணவு சமைக்க ஆரம்பித்தேன். நான் சமைத்துக் கொண்டிருந்த போது என் கணவர் தனது நண்பர்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தார். எனக்கு பிடிக்காத அவரது நண்பர்களில் ஒருவர் வரவேற்பறைக்கு செல்வதற்கு பதிலாக நேராக சமையலறைக்கு வந்தார். நான் சமையலறையில் இருந்தேன். அந்த நேரத்தில் நான் என் துப்பட்டாவை போடவில்லை. அவரும் என்னிடம் மிகவும் சுதந்திரமாக பேசத் தொடங்கினார். ஆனால் அவரது கண்கள் என் முழு உடலையும் நோக்கியிருந்தன. நான் விரைவாக துப்பட்டாவால் என்னை மூடிக்கொண்டேன். அவருடைய தோற்றத்தால் நான் மிகவும் குழப்பமடைந்தேன். என் பதட்டமான பார்வையை பார்த்து அவர் சிரித்துவிட்டு, என் நண்பன் ரவிக்கு உன்னை போன்ற ஒரு மனைவி கிடைத்தது மிகவும் அதிர்ஷ்டம் என்றார். அவர் வாயால் என்னை அண்ணி என்று கூப்பிட்டார். ஆனால் அவர் கண்களில் இருந்த அழுக்கு மற்றும் தாகத்தை பார்த்து நான் கோபமடைந்தேன். விரைவாக அவரை ஒதுங்கி உள்ளே போய் உட்காருங்க, நான் இப்போதான் சாப்பாடு பரிமாற போறேன் என்று சொல்ல ஆரம்பித்தேன். உணவு பரிமாறிய பிறகு நான் என் அறையில் வந்து அமர்ந்தேன். இப்போது நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன். இதை பற்றி என் கணவரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இரவு உணவுக்கு பிறகு என் கணவர் என்னை டீ தயாரிக்க சொன்னார். இன்று நான் மிகவும் சோர்வாக இருந்தேன் என்று நான் எப்படி சொல்வது? என் முதுகு மிகவும் வலித்தது. ஆனாலும் அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்ற நான் சமையலறைக்கு சென்றேன். டீ தயாரித்த பிறகு டீ கப்பை தட்டில் வைத்துவிட்டு வரவேற்பறை வாசலை அடைந்தேன். கதவை தட்டுவதற்காக நான் கையை நீட்டியிருந்த போது உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டு என் இடத்தில் நின்றேன். என் கணவரின் நண்பர் என்னை பற்றி அவரிடம் பேசியதை கேட்டு நான் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் என் கணவரிடம் என் உடல் அம்சங்கள் பற்றி கிண்டல் செய்து கொண்டிருந்தார். அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள். நான் இவ்வளவு பேர் முன்னிலையில் ஆடையின்றி இருப்பது போல் உணர்ந்தேன். ஆனால் அவர்கள் அந்த நகைச்சுவையை சொன்னபோது என் கணவரின் சிரிப்பு சத்தமாக இருந்தபோது எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. அவர் அதை மிகவும் ரசித்தார். இதை பார்த்த என் மனம் கோபத்தால் நிறைந்தது. நான் கதவை தட்டினேன். அதை என் கணவரிடம் ஒப்படைத்த பிறகு நான் என் அறைக்கு திரும்பினேன். என் கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கோபம் குறையவில்லை. இவ்வளவு மோசமான விஷயத்தை சொன்ன அவருடைய நண்பர் மீது எனக்கு கோபம் வந்தது. அதைவிட கூடுதலாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த என் கணவர் மீதும் எனக்கு கோபம் வந்தது.
இப்போது அவர் அறைக்குள் வந்ததும் நான் அவர் முன் வெடித்து சென்று, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆதரவு என்று உங்களுக்கு தெரியும். ஒரு மனைவியை பற்றி இப்படியெல்லாம் தன் நண்பர்களிடம் சொல்பவர் மனுஷனே இல்லை. இதற்கு பதிலாக நீங்கள் அவர்கள் முகத்தை உடைத்திருக்கணும். ஆனால் அவர்கள் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தேன். அவர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து, உனக்கு இவ்வளவு பழைய சிந்தனை இருக்கிறதே, இந்த சிரிப்பும் நகைச்சுவையும் நண்பர்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றார். அவருடைய இந்த காரியத்தால் அவர் அவமானமாக உணரவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பின்னர் அவர், ஒரு நபர் தனக்கு சொந்தமானவர் என்று கருதுபவரிடம் மட்டுமே உரிமையோடு பேசுவார். அவர்கள் என்னுடையவர்கள், என் நண்பர்களுக்கு இடையில் நீ வராதே என்று சொல்ல தொடங்கினார். இப்போது நான் அவரிடம் சொன்னேன், அவர்கள் உங்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்களின் நட்பை நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வர விரும்பினால் நிச்சயமாக அவர்களை இரவு உணவிற்கு வீட்டிற்கு அழைத்து வராதீர்கள். நீங்கள் அதை செய்ய விரும்பினால் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்களே செய்யுங்கள். ஆனால் அதை உங்கள் வரம்புக்குள் வைத்திருங்கள். அந்த மக்கள் என்னை பற்றி பேசும்போது, என்னுடன் சுதந்திரமாக இருக்க முயற்சிக்கும் போது எனக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை. ஆனால் அவர் என் வார்த்தைகளை புறக்கணித்து விட்டார். அவர் ஒரு காதில் கேட்டு மறுகாதில் இருந்து வெளியே விடுவார். எங்கள் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாத விஷயங்களை பற்றி பேசுவார். வெட்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. அவரை பொறுத்தவரை அவர் யாரிடமும் சொல்லி இருக்க கூடாது. ஆனால் அவர் இதை பற்றி தனது நண்பர்களுடன் பேசுவதை கேட்டபோது நான் என் தலையை பின்னால் சாய்த்து, இந்த மனிதருக்கு எப்படி புரிய வைப்பது என்று யோசித்தேன். அவர் நினைப்பது போல் அவருடைய நண்பர்கள் இல்லை. இன்று அந்த நண்பர்கள் இங்கே விருந்து செய்த போது காலையில் அவர்கள் என் கணவருடன் வீட்டை விட்டு வெளியே செல்வார்கள் என்று நினைத்தேன். அப்போது நான் வசதியாகவும் அமைதியாகவும் தூங்கி கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நண்பர்கள் வீட்டில் இருந்தார்களா, என் கணவர் அவர்களை இங்கே விட்டுவிட்டு அலுவலகத்திற்கு சென்று விட்டாரா என்பது எனக்கு தெரியாது. என் கணவர் அவைக்கு ஏன் தன் நண்பர்கள் மீது இவ்வளவு நம்பிக்கை இருந்தது, இதை அவர் ஒரு முறை கூட நினைவில் கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. வீட்டில் தன் மனைவி தனியாக இருப்பதை அவர் உணரவில்லை. வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பு நண்பர்களை வீட்டிற்கு வெளியே அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர் இதை பற்றி கவலைப்படவில்லை. இப்போது நான் அதன் சுமையை தாங்க வேண்டியிருந்தது. ரவியின் 6 நண்பர்களும் ஒவ்வொருவராக தாகத்தை தணித்து கொண்டே இருந்தார்கள். அதே நேரத்தில் இவ்வளவு அழகான பெண்ணை மணந்ததற்கு ரவி மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றும், இவ்வளவு அழகான வாய்ப்பை நாங்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்தோம், எப்போது எங்களுக்கு தருவாய் என்றும் சொன்னார்கள். ரவியை மட்டும் சந்தியுங்கள். அவர்கள் பேச்சுக்களை கேட்டு என் இதயம் அமைதியற்று இருந்தது. சரி, சீக்கிரம் வா, கவலைப்படாதே, நீயும் எங்களிடமிருந்து நிவாரணம் பெறலாம். எப்படி இருந்தாலும் ரவிக்கு இதெல்லாம் தெரிந்தாலும் அவன் எதுவும் சொல்ல மாட்டான். இதை சொல்லி அவர்கள் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அனைவரும் என்னை படுக்கையில் தூக்கி எறிந்தார்கள். அவர்கள் என்னை ஆடையை களைத்து என் பெருமையை பறித்து விட்டார்கள். நான் அழுது களைத்து போயிருந்தேன். நான் மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன். என் இடத்தை விட்டு நகரக்கூட எனக்கு சக்தி இல்லை. பின்னர் திடீரென்று என் கண்களில் இருள் சூழ்ந்து நான் சுயநினைவை இழந்தேன். நான் எவ்வளவு நேரம் மயக்கத்தில் இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் கண்களை திறந்தபோது நான் மருத்துவமனையில் இருந்தேன். என் கணவர் என் அருகில் அமர்ந்திருந்தார். எனக்கு முன்னால் ஒரு ஜன்னல் இருந்தது. வெளியே இரவு காட்சியை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த இரவு என் வாழ்வில் மரணம் போல வந்துவிட்டது. இதன் பொருள் நான் நாள் முழுவதும் மயக்க நிலையில் இருந்தேன். நான் என் கணவரை பார்த்தபோது அவர் முகத்தில் ஒரு கவலை தெரிந்தது. அவர் மிகவும் கவலைப்பட்டார். அவருடைய குழப்பமான முகமும் அலங்கோலமான தோற்றமும் அவருக்குள் இருக்கும் பிரச்சனையையும் வலியையும் வெளிப்படுத்துவது போல் தோன்றியது. நான் சுயநினைவு திரும்புவதை பார்த்த செவிலியர் என் நிலையை பரிசோதித்து விட்டு அறையை விட்டு வெளியே சென்றார். இப்போது நான் மற்றும் என் கணவர் அறையில் தனியாக இருந்தோம். பின்னர் அவர் எழுந்து என் அருகில் வந்து என் கையை பிடித்து, குமுதா, அவன் யார்? இதையெல்லாம் செய்தது யார்? நான் அவனை கொன்று விடுவேன் என்று சொன்னார். நான் அவனை உயிருடன் விடமாட்டேன். என் மனைவியிடம் இதை செய்ய அவனுக்கு எவ்வளவு தைரியம்? ரவியின் வார்த்தைகளை கேட்டு நான் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தேன். படிப்படியாக என் குரல் முன்பை விட சத்தமாகி வந்தது. நான் அடக்க முடியாமல் சிரித்து கொண்டிருந்தேன். சிரிக்கும் போது என் கண்களில் கண்ணீர் வந்தது.
இப்போது நான் என் கணவரை பார்த்தபோது என் கண்களில் என்ன இருக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் பயந்து, குமுதா, இதை செய்யாதே, என்னை இப்படி பார்க்காதே என்று சொல்லத் தொடங்கினார். உன் மனசு ஏதோ உணரும். அந்த மக்கள் யார், ஏன் இப்படியெல்லாம் உனக்கு செய்தார்கள் என்று உடனே சொல்லு என்றார். பிறகு நான் என் கணவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அவர் இதை கேட்டதும் அவரால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அவர் தலையை இடது மற்றும் வலது பக்கம் ஆட்டினார். என் நண்பர்களால் இதை செய்ய முடியாது. குமுதா, நீ தவறாக புரிந்து கொண்டாய். அவர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் உன்னை சகோதரி மற்றும் அண்ணி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை பற்றி அவர்களால் இப்படி நினைக்க கூட முடியாது என்று அவர் கூறுகிறார். அவரால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் அவர் நம்பாமல் இருப்பதால் யதார்த்தத்தை மாற்ற முடியாது. பின்னர் நான் வீட்டிற்கு வந்தபோது என் கணவர் முற்றிலும் அமைதியாக இருந்தார். அவர் மாறிவிட்டார். சிரிக்கவோ பேசவோ இல்லை, வீட்டை விட்டு வெளியே செல்லவோ இல்லை. இப்போது அவர் தன் நண்பர்கள் யாரிடமும் பேசுவதையே நிறுத்திவிட்டார். இப்போது அவர் அலுவலகத்தில் இருந்து நேராக வீட்டிற்கு வருவார். எப்போதும் அமைதியாக இருப்பார். நான் அவரை இவ்வளவு அமைதியாக பார்த்தபோது அதற்கான காரணத்தை கேட்டேன். பிறகு அவர் கண்ணீர் விட்டு அழுதார். குமுதா, என்னுடைய முட்டாள்தனத்தாலும் தவறாலும் நீ இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது என்று கூறினார். நான் என்னை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. என் நண்பர்களை நான் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? நீ இதையெல்லாம் எனக்கு பல முறை சொல்ல முயற்சித்தாலும் ஏன் அவர்களின் கண்களின் நோக்கங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை? நான் முயற்சித்தேன். எப்போதும் உன்னை தனியாக விட்டு கொண்டே இருந்தேன். இப்போது பார், நீயும் நானும் இதன் சுமையை தாங்க வேண்டும். அவர் அழுவதை பார்த்து நானும் அழ ஆரம்பித்தேன். நான் சொல்ல ஆரம்பித்தேன், அதனால் தான் ரவி, உங்க நண்பர்களை நம் வீட்டிற்கு அழைத்து வராதீர்கள், அவர்களே உங்கள் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவில்லை. அதன் விளைவை அவர்கள் இதயத்திலும் மனதிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள். எனக்குள் நிறைய அசுத்தம் இருந்தது. இப்போது அவர்களால் நான் தலையை உயர்த்தி யாரிடமும் பேச முடியவில்லை. ரவி தனது நண்பர்களுக்கு எதிராக போலீசில் புகார் அளிக்க சொன்னார். ஆனால் நான் ஏற்கனவே கொள்ளையடிக்கப்பட்டதால் மறுத்துவிட்டேன். இதோடு நான் முடித்து விட்டேன். இப்போது இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட எனக்கு தைரியம் இல்லை. என் பழைய வாழ்க்கைக்கு என்னை மீண்டும் பழக்கப்படுத்திக் கொள்ள எனக்கு நிறைய நேரம் பிடித்தது. இப்போது என் கணவருக்கு இந்த இடம் சலித்து போய்விட்டது. அவருக்கு இங்கே தங்கவே விருப்பமில்லை. வெளிநாடு செல்ல முயற்சிக்க ஆரம்பித்தார். சில மாதங்களுக்கு பிறகு எங்கள் இருவருக்கும் விசா கிடைத்ததும் அவர் தனது தொழிலையும் எல்லாவற்றையும் விற்று என்னையும் தன்னுடன் அழைத்து சென்றார். நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டோம். எங்கள் இந்த முடிவை எங்கள் அம்மாவும் அப்பாவும் கடுமையாக எதிர்த்தனர். உங்களுக்கு என்ன குறை இருக்கு, நீங்க இங்கேயே இருக்கணும்னு அவங்க சொன்னாங்க. ஆனா எங்க 2 பேருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாது. இங்கே அவருடைய நண்பர்களின் துளையிடும் பார்வைகள் என் கணவரின் கோபத்தை, கட்டுப்பாட்டை இழக்க செய்கின்றன. மேலும் அவர் ஏதாவது தவறு செய்து விடுவாரோ என்று நான் பயந்தேன். மேலும் முழு விஷயமும் உலகத்துக்கு தெரிந்துவிடும், என் வாழ்க்கை நாசமாகி விடுமோ என்று நான் அவருடைய முடிவை எதிர்க்கவில்லை. இந்த முடிவில் நான் ரவியை ஆதரித்தேன். நானும் இங்கு இனி வாழ விரும்பவில்லை. பின்னர் எங்கள் இருவரின் முடிவால் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியேறினோம். நான் அங்கு சென்றிருந்தேன். அடிக்கடி அம்மா அப்பாவுடன் போனில் பேசுவேன். அம்மாவும் அப்பாவும் என்னை குறுக்கிட்டு, நீங்க 2 பேரும் இங்கிருந்து போனதுல தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன குறை இருந்தது? நான் திரும்பி வர விரும்பினேன். ஆனால் அவர்களிடம் உண்மையை சொல்ல முடியவில்லை. இதை கேட்பது அவர்களுக்கு வேதனையை தரும் என்று எனக்கு தெரியும். என் பெற்றோரை அந்த வழியிலிருந்து காப்பாற்ற விரும்பினேன். இப்போது என் கணவர் முன்பை விட நிறைய மாறிவிட்டார். இப்போது அவர் மிகவும் அன்பாக இருந்தார். அவர் தீவிரமாகிவிட்டார். இங்கு அவருக்கு மிக குறைவான நண்பர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் கூட அவர்களை அவர் வீட்டிற்கு வெளியே வைத்திருந்தார். ஏனென்றால் இப்போது ரவி அந்நிய ஆண்களை தங்கள் வீட்டிற்குள் அழைத்து வரக்கூடாது என்பதை உணர்ந்து விட்டார். தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் அவர்களிடம் எதுவும் சொல்லக்கூடாது. நட்புக்கும் ஒரு எல்லை உண்டு.
ஒரு நபர் அந்த வரம்பை தாண்டும் போது அவர் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நன்றி.